இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 4th மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு இடையில சவாய் மன்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூரில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சவாய் மன்சிங் ஸ்டேடியம் பிச் பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸுக்கு நல்ல அசிஸ்ட் கொடுக்கும், பேசஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும். ஒரு மாதிரி மிக்ஸ் ஸ்கோரிங் வென்யூவாக தான் இருந்திருக்கு. லாஸ்ட் சீசனில் 217 ரன்ஸும் ரெஜிஸ்டர் ஆச்சு. அதே டைமில் ஒரு மேட்ச்சில் ராஜஸ்தான் 59 ரன்ஸுக்கு ஆல் அவுட்டும் ஆனாங்க. லாஸ்ட் சீசனில் லக்னோ அண்ட் ராஜஸ்தானுக்கு இடையில இங்கே ஒரு மேட்ச் நடந்தது. அதில் லக்னோ 10 ரன்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க. 154 ரன்ஸை டிஃபெண்ட் பண்ணாங்க லக்னோ. ட்ரெண்ட் போல்ட், அஸ்வின், அவேஷ்கான், தென் ஸ்டோயினிஸ் எல்லாம் அந்த மேட்ச்சில் சூப்பராக பவுல் பண்ணாங்க. கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ஆடக்கூடிய பேட்டர்ஸ் இங்கே நல்ல ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். KL ராகுல், கைல் மேயர்ஸ், ஜெய்ஸ்வால், தென் பட்லர் எல்லாம் அந்த மேட்ச்சில் டீசெண்டாக ஆடி இருந்தாங்க. பட் ஸ்ட்ரைக் ரேட் ஆல்மோஸ்ட் 120 ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ ஆவரேஜாக 150 to 160 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்லோவர் பால்ஸ் போடுற பவுலர்ஸ் தென் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய பேட்டர்ஸை அதிகமாக டீமில் ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓவராலாக இங்கே 52 IPL T20 மேட்சஸ் நடந்திருக்கு. 18 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 34 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 159 ரன்ஸ் இருந்திருக்கு. இந்த வென்யூவில் ஹையஸ்ட் ஸ்கோராக 214 ரன்ஸையும் லோவஸ்ட் ஸ்கோராக 59 ரன்ஸையும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 150 16 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 150 to 189 28 டைம்ஸும், எபவ் 190 8 டைம்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. LSG பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் டிகாக் அண்ட் படிக்கல் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. டிகாக், பூரான், ஸ்டோயினிஸ், தென் நவீன் உல்கக் இந்த 4 ஃபாரின் பிளேயர்ஸும் 11ல் இருக்கலாம். சிவமாவி, மயங்க் யாதவ், மோஷின் கான், தென் கைல் மேயர்ஸ் எல்லாம் இம்பேக்ட் சப்பாக இருப்பாங்க. RR பொறுத்த வரைக்கும் பட்லர், ஜெய்ஸ்வால் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. பட்லர், ஹெட்மயர், பவல், தென் ட்ரெண்ட் போல்ட் இந்த 4 ஃபாரின் பிளேயர்ஸும் 11ல் இருக்கலாம். குணால் சிங் ரத்தோர், சுபம் தூபே, சந்தீப் சர்மா, தென் நன்றி பர்கர் எல்லாம் இம்பேக்ட் சப்பாக இருப்பாங்க. LSG விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் KL ராகுல், நிக்கோலஸ் பூரன், தென் டிகாக். டிகாக் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். க்ளவ் ஒர்க்கும் டிகாக் தான் பண்ணுவார். IPLல கன்சிஸ்டண்டாக பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் ஓப்பனிங்கில் ஆடுவார். 33 ஆவரேஜில் இது வரைக்கும் 2900 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகெயின்ஸ்ட் RR 45 ஆவரேஜில் 359 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா லாஸ்ட் 10 மேட்ச்சில் ஒரு மேட்ச்சில் 83 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மற்றபடி 15-20 ரன்ஸ் ரேஞ்சில் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகெயின்ஸ்ட் ட்ரெண்ட் போல்ட் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. LSGயில் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஓப்பன் பண்ணுறதால ரவி அஸ்வின் பவர் பிளேயரில் பவுல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. டிகாக் அஸ்வின் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. பூரான் சூப்பர் பிளேயர், நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுவார். பட் எகென்ஸ்ட் RR 21 ஆவரேஜில் 124 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் சடனாக பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். KL ராகுல் நம்பர் 4ல் ஆடுவாருன்னு தோணுது. நல்ல பிளேயர், இனிஷியலாக ஸ்டடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். தென் ஒன்ஸ் செட்டில் ஆகிட்டா அட்டாக்கிங்காகவும் ஆட முடியும். அகெயின்ஸ்ட் RR 48 ஆவரேஜில் 579 ரன்ஸ் இது வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. படிக்கல் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். லாஸ்ட் சீசனில் RRக்காக ஆடின பிளேயர். லாஸ்ட் சீசனில் 261 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். பட் எகென்ஸ்ட் போல்ட் ஸ்ட்ரகிள் ஆகிருக்காரு. ஆனால் லாஸ்ட் சீசனில் RRல ஆடினதால் RR பவுலர்ஸை நெட்டில் நல்லா ஆடிருப்பார். ஸோ நல்லா ஆடுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. தீபக் ஹூடா லாஸ்ட் சீசனில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிருந்தார். ஃபர்ஸ்ட் கிளாஸில் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. அகென்ஸ்ட் RRம் நல்லா ஆடிருக்காரு. 2 50s அடிச்சிருக்காரு. ஆஃப் பிரேக் பவுலரும் கூட 1 or 2 overs பவுலிங்கும் பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பதோனி லாஸ்ட் சீசனில் சூப்பராக ஆடிருந்தார். 26 ஆவரேஜில் 238 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். பட் எகென்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் 3 இன்னிங்ஸில் 6 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லோவர் ஆர்டரில் பேட்டிங் ஆடுறாரு. இனிஷியலாக விக்கெட்ஸ் விழுந்தால் ஸ்டடி பண்ணி ஆட முடியும். சேம் டைமில் லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 20-30 ரன்ஸ் அடிக்கவும் முடியும். மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் லாஸ்ட் சீசனில் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பட் இங்கே பேட்டிங்கில் எந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கும் டவுட்டு தான். பட் பவுலிங்கில் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பிச்சில் ஸ்டோயினிஸ் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவார். லாஸ்ட் சீசன் இங்கே 2 விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காரு.
அகெயின்ஸ்ட் ஆர்ஆரும் ஓவராலாக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. குருணால் பாண்டியா லாஸ்ட் சீசனில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. பேட்டிங்கில் ஆல்மோஸ்ட் 8th டவுனில் ஆடுவார். தென் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ட்ராக்கில் சூப்பராக பவுல் பண்ண முடியும். தென் பேட்டிங்கில் லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக ரன்ஸ் ஸ்கோர் பண்ணவும் முடியும். ரவி பிஷ்னோய் லாஸ்ட் சீசனில் சூப்பராக பவுல் பண்ணியிருந்தார். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். ரீசன்ட் ஃபார்ம் இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு பார்த்தா சூப்பராக இருக்குது. பட் அகெயின்ஸ்ட் ஆர்ஆர் 5 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. நவீன் உல்ஹக் இந்த மாதிரி பிச்சர்ஸில் சூப்பராக பவுல் பண்ணுவார். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். தென் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் சீசனில் 7 மேட்ச்சில் 11 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். யாஷ் தாக்கூர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணாலும் விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பிளேயர். லாஸ்ட் சீசனில் 9 இன்னிங்ஸில் 13 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். டீமில் ட்ரை பண்ணலாம் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால. சிவமாவி தென் மோஷன் கான் லாஸ்ட் சீசனில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணாங்க. ஆர்ஆர் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜோஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், தென் துரு ஜூரல். பட்லர் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார் வித் ஜெய்ஸ்வால். பட்லர் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். அகெயின்ஸ்ட் எல்எஸ்ஜி 3 இன்னிங்ஸில் 55 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி தென் அட்டாக் பண்ணக்கூடிய பிளேயர். சாம்சன் நம்பர் 3ல் ஆடுவார். க்ளவருக்கும் சாம்சன் தான் பண்ணுவார். அகெயின்ஸ்ட் லக்னோ 3 இன்னிங்ஸில் 47 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இந்த வென்யூவில் சூப்பராக ஆடியிருக்காரு. சாம்சன் எப்போவும் இனிஷியல் மேட்சஸில் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். துரு ஜூரல் சூப்பர் பிளேயர். ரீசெண்டாக டெஸ்ட் சீரிஸ் எகெயின்ஸ்ட் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருந்தார். அட்டாக்கிங் ஆடக்கூடிய பிளேயர். பட் ரொம்ப டவுனில் ஆடுறாரு. லாஸ்ட் ஓவர்ஸில் 20-30 ரன்ஸ் குயிக்காக அடிக்க முடியும். ஜெய்ஸ்வால் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். சூப்பர் பிளேயர். சூப்பர் ஃபார்மில் இருக்கார். ரீசன்ட் டெஸ்ட் சீரீஸில் கலக்கியிருந்தார். லாஸ்ட் சீசன் ஐபிஎல்லையும் சூப்பராக ஆடி இருந்தார். எல்எஸ்ஜிக்கு எகென்ஸ்டாக 2 மேட்ச் ஆடி 41 ரன்ஸும் 44 ரன்ஸும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் ஐபிஎல்ல இப்போ 2 பவுன்சர் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஜெய்ஸ்வால் பாடியில் அண்ட் ஷார்ட் பாலில் கொஞ்சம் வீக்காக இருக்காரு. அதை கன்சிடர் பண்ணணும். ஹெட்மயர் 5th டவுனில் ஆடுவார். அட்டாக்கிங் ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் சீசனில் 37 ஆவரேஜில் 299 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். அகெயின்ஸ்ட் எல்எஸ்ஜி 2 மேட்ச் ஆடி ஒரு 50 அடிச்சிருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா கிரேட்டாக இல்லை. 20-30 ரன்ஸ் வரைக்கும் குயிக்காக அடிக்கக்கூடிய பிளேயர். பவல் 6th டவுனில் ஆடுவார். 20-30 ரன்ஸ் கன்சிஸ்டண்டாக அடிக்கக்கூடிய பிளேயர். மீடியம் பேசரும் கூட சம்டைம் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் சீசனில் பேட்டிங்கில் 3 மேட்ச்சில் 7 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ரியான் பராக் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமோட ஐகானிக் பிளேயர். பராக் இல்லாமல் ராஜஸ்தான் டீமே இல்லை. அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னாலும் பிளேயிங் லெவலில் சான்ஸ் கொடுப்பாங்க. லாஸ்ட் சீசன் ரொம்ப புவராக ஆடி இருந்தார். ஐபிஎல்ல கிரேட்டாக ஆடுறதில்ல. ஏதாவது ஒரு மேட்ச் 30-40 ரன்ஸ் அடித்தா உண்டு. தென் லெக் பிரேக் பவுலரும் கூட சம்டைம் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். கேச்சிங் பிளேஸில் நிற்கிற பிளேயர் கேச்சிங்கில் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். பட் ஃபர்ஸ்ட் கிளாஸில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அஸ்வின் ஆஃப் பிரேக் பவுலர். எல்எஸ்ஜியில் 3-4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அஸ்வின் இந்த மேட்சுக்கு எஃபெக்டிவாக இருக்க முடியும். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். அகெயின்ஸ்ட் எல்எஸ்ஜி பவுலிங் தென் பேட்டிங்லையும் சூப்பராக ஆடியிருக்காரு. சாகால் லெக் பிரேக் கூகுளி பவுலர். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் கிளாஸில் சூப்பராக பவுல் பண்ணிட்டு இருக்காரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுக்க முடியும். அகெயின்ஸ்ட் எல்எஸ்ஜி ஒரு மேட்ச்சில் 4 for எல்லாம் எடுத்திருக்காரு. ஆவேஸ் கான் லாஸ்ட் சீசனில் எல்எஸ்ஜிக்காக ஆடின பிளேயர். ரன்ஸ் கொஞ்சம் லீக் பண்ணாலும் விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பிளேயர். மிடில் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவார். பட் எல்எஸ்ஜி பிளேயர்ஸ் ஆவேஷ் கானை நெட்டில் நல்லா ஆடியிருப்பாங்க. ஸோ ஆவேஷ் கான் இந்த மேட்சுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க முடியும் பார்க்கணும். ட்ரெண்ட் போல்ட் லெஃப்ட் ஆம் பேசர். இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவார். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். அகெயின்ஸ்ட் எல்எஸ்ஜி 3 இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இனிஷியல் ஓவர்ஸில் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். சந்தீப் சர்மா இந்த மாதிரி பிச்சர்ஸில் நல்லா பவுல் பண்ண முடியும். ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் ஜோஸ் பட்லர், கேஎல் ராகுல், சஞ்சு சாம்சன், நிக்கோலஸ் பூரன், தென் டிகாக். பேட்டர்ஸில் ஜெய்ஸ்வால். ஆல்ரவுண்டர்ஸில் அஸ்வின் அண்ட் ஸ்டோய்னிஸ். பவுலர்ஸில் போல்ட், சாகால், தென் பிஷ்னோயை ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் டிகாக்கு பதிலாக படிக்கலை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக் டீமில் துரு ஜூரல், படிக்கல், தீபக் கூடா, குருணால் பாண்டியா, நவீன் உல்ஹக், தென் யாஷ் தாக்கூர் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஸ்டோய்னிஸ், கேஎல் ராகுல், தென் பட்லர் எல்லாம் ட்ரை பண்ணலாம்.
கிராண்ட் லீக்கில் ஜெய்ஸ்வால், சாம்சன், தென் நிக்கோலஸ் பூரன் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.